கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை முடக்கியுள்ள ஒன்றிய அரசை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மோகன். அவரிடம் கேட்கலாம். மோகன், என்ன மாதிரியான முழக்கங்களை எழுப்பிட்டு வராங்க? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய கோவையினுடைய வளர்ச்சிக்கு மெட்ரோ திட்டம் மிகப்பெரிய முக்கியத்துவமாக இருக்கும் என்று கருதப்பட்ட வந்த நிலையில் மெட்ரோ திட்டம் விரைவில் வரும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு பேரிடியாக அமைந்தது ஒன்றிய அரசாங்கத்தின் அறிவிப்பு. போதுமான மக்கள் தொகை இல்லை என்ற காரணம் காட்டி இந்த திட்டத்தை நிராகரித்ததன் காரணமாக கோவை மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கோவை மக்களுக்கு ஆதரவாக இந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் மெட்ரோ திட்டத்தை உண்மையான காரணமின்றி நிராகரித்த காரணத்திற்காக ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து மதச்சார்பற்ற கூட்டணி சார்பாக தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. தமிழ் மக்கள் மீது பண்பு கொண்டவராகவும் பாசம் கொண்டவராகவும் அவர்களின் மதிப்பு மரியாதை கொண்டவராகவும் தன்னை காட்டிக் கொண்டுள்ளதாகவும் தமிழ் மக்களின் வளர்ச்சியை எதிராக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக கோவைக்கு நேற்றைய தினம் வந்தபொழுது மிகவும் சிலாகித்து பேசியிருந்தார். முடியவில்லை, பல்வேறு விடயங்கள் குறித்து ஒரு மன மறுத்தக்க வகையிலும் இருந்தார். இந்த நிலையில் அப்படி அவர் பேசக்கூடிய அனைத்தும் பேசம் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். திருக்குறள் சொல்லி பேசுவது, தமிழக கலாச்சாரம் பற்றி பேசுவது எல்லாம் தேசமாக இருக்கிறது. மக்களுக்கு தமிழக மக்களுக்கு துரோகம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் நடைபெற்றிருக்கிறது. காங்கிரஸ், மதிமுக, திமுகவுடைய தொண்டர்கள் போல இடதுசாரிகள், இந்திய முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சி சார்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தெற்கு வட்டாட்சி அலுவலகம் முன்பாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் குழுமி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவர்கள் முழுமையாக பாஜகவினுடைய ஒன்றிய அரசாங்கத்தை குற்றம் சாட்டித்தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக, குறிப்பாக கோவை மதுரை மக்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் வகையில் இந்த திட்டத்தை முடக்கியிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உரிய காரணம் தெரிவிக்கப்படவில்லை, தெரிவித்த காரணம் ஏற்றுக்கொள்ள விடயமாக இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே கோவை மக்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் மீண்டும் இந்த மெட்ரோ திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், இந்திய அளவில் தமிழ்நாடு பெரிய அளவிலான நிதி பகிர்வை ஒன்றிய அரசாங்கத்தை கொடுத்து வரக்கூடிய சூழலில் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய நிதியை பெற்று வடமாநிலங்களை வளர்ப்பதற்காகவும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே ரத்து செய்யப்பட்டிருக்கூடிய இந்த திட்டத்தை மீண்டும் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், கோவை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு மெட்ரோ திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.